Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், உங்களெல்லாம் பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம என்ன கதை பார்த்தோம்? இஸ்ரவேல் மக்கள் வழியில் முரட்டாட்டம் பண்ணதையும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தார் என்பதையும் பற்றி பார்த்தோம்ல. சரி, இந்த நாளிலே நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, மோவாப் ராஜா பாலாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரயாணம் பட்டு எரிகோ கிட்ட வந்து யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாவின் சமனான வெளியிலே பாளையம் இறங்கினார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப திரளான கூட்டமாக இருந்தாங்க. இதை மோவாப் ராஜா பாலாக் பார்த்தோன்னே, இவங்க மாடு மேய்கிறது மாதிரி நம்ம தேசத்தை சுற்றி மேய்ந்து போடுவார்கள், அதனால இவங்களை எப்படியாவது சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணான். அப்போ அந்த காலத்தில் சிலவங்க வந்து மக்களை பிளஸ் பண்ணால் பிளஸ்ஸிங் வரும், சாபம் விட்டால் சாபம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முறை வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பீலேயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அப்போ இந்த மோவாப் ராஜா பாலாக் என்ன பண்ணான்னா, அந்த மூப்பர்களை அழைத்து அவங்கள்ட்ட நிறைய பணம் கொடுத்து, நீங்கள் நேரே பீலேயா கிட்ட போங்க, இந்த பணத்தை கொடுத்து இஸ்ரவேல் மக்களை சபிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரே போனாங்க. உடனே பீலேயா வந்து, நீங்கள் இன்றைக்கு ராத்திரி இங்கே தங்குங்க, நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த மூப்பர்கள்ட்ட சொல்கிறாங்க. இல்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பிள்ளைங்களை நான் சபிக்க முடியாது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த மூப்பர்கள் எல்லாம் திரும்பி வந்து மறுபடியும் பாலாக் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாலாக் ராஜா மறுபடியும் ஒரு திட்டம் போடுறாரு. சரி, பெரிய பெரிய அதிகாரிகளை அனுப்பி அவங்க என்ன கேட்டாலும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி மறுபடியும் பீலேயம்கிட்ட அனுப்புகிறாங்க. அப்போ பிலேயம் என்ன பண்ணுறாருன்னா, அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் இங்கே ராத்திரி தங்குங்க, நான் காலையில் கர்த்தர்கிட்ட கேட்டு பதில் சொல்கிறேன்னு சொன்னோன்னே கர்த்தர் நினச்சாரு, எப்போ பாரு பிலேயம் என்ன தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போ, ஆனாலும் என்னுடைய வார்த்தையை மீறி நீ ஒரு பதிலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னோன்னே பீலேயாம் 2 வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு கழுதையில் சேணம் கட்டி அப்படியே போகிறான். போகும்போது கர்த்தர் வந்து கர்த்தருடைய தூதனானவரை அனுப்புனார். அவர் கையில் ஒரு பெரிய பட்டையை வச்சுருந்தாரு. கழுதையில் வந்து பீலேயாம் போயிட்டு இருக்கும்போது அந்த கர்த்தருடைய தூதன் முன்னாடி நின்று அந்த கழுதை பார்த்த உடனே அது அப்படியே வயலில் இறங்குச்சு. உடனே பிலேயாம் கழுதையை ஓங்கி அடித்தான். மறுபடியும் அது வழியில் வந்தது. மீண்டும் கர்த்தருடைய தூதனானவர் இருபுறமும் சோர் உள்ள ஒரு திராட்சை தோட்டத்தில் அந்த சோருக்கு நடுவில் போய் கழுதை நின்றுச்சு. அப்போ கழுதை அந்த நெருக்கத்தில் போகும்போது கழுதை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பீலேயாம் கால் அப்படியே நசுக்கிட்டு உடனே மறுபடியும் கழுதைய பீலேயம் அடித்தான். மூன்றாவதும் கர்த்தருடைய தூதனானவன் எங்கேயுமே கழுதை நகர முடியாத ஒரு இடுக்கமான வழியில், அந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது, அப்படியே கழுதை நின்னோடனே மறுபடியும் பீலேயாம் கழுதைய ஓங்கி அடித்தான். உடனே பீலேயாமுக்கு கீழே கழுதை படுத்துச்சு. அப்போதான் கர்த்தர் வந்து கழுதைக்கு வாயை திறந்தார். கழுதை என்ன கேட்டு தெரியுமா? தம்பி தங்கச்சி, ஆச்சரியமா இருக்குல்ல, கழுதை பேசுமா? ஆனால் கர்த்தர் பேச வச்சார் பாருங்களாம். அப்போ அந்த கழுதை பீலேயம்கிட்ட கேட்டது, நீ இதுவரை என்னை 3 தடவை அடிச்சியே, நான் உனக்கு என்ன தப்பு செய்தேன் அப்படின்னு சொன்னோன்னே பீலேயம் அந்த கழுதையை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன பரியாசம் பண்ணுறியா? இப்போ பாரு, என் கையில் மட்டும் ஒரு பட்டையை இருந்து நான் உன்னை வெட்டி கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கர்த்தர் வந்து அந்த தூதனை ஒரு பெரிய பட்டயத்தோடு நிறுத்திட்டு பீலேயாமுக்கு பீலேயமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். உடனே பீலேயாம் பயந்து முகமும் குப்புற விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், நீ பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, நீ மனமாற மன புத்திரனும் அல்ல, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் உங்களுக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அப்படியே திரும்பி வந்தான். தம்பி தங்கச்சி, பத்தியா, நம்ம ஏசப்பாவுக்கு என்ன ஒரு ஆசை தெரியுமா? எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் தான் பிரியம் இல்லை. ஆனால் இந்த பாலாக் ராஜா என்ன பண்ணா? இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும்னு. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலை ஏசப்பா என்ன பண்ணல? சபிக்க விடலை.
நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு என்ன துன்பம், துக்கம், கண்ணீர், கஷ்டம் வந்தாலும் நம்ம யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது. மற்றவங்கள எப்போவுமே ப்ளஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் எல்லாம் நல்ல குட்டீஸ் இல்லை, யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டீங்கல்ல, திட்ட மாட்டீங்கல்ல, அப்படியே கேலி கிண்டல் வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டீங்கல்ல. ஓகே, நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க. சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கிடலாமா? திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நீதிமொழிகள் 22:1. தம்பி தங்கச்சி, என்னோட சேர்ந்து இன்னொரு வாட்டி சொல்லலாமா? திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நீதிமொழிகள் 22:1. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பது தான் உங்களுக்கு பெரிய ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன தவறு செய்தாலும் ஆண்டவர் எப்பவும் அவங்கள பிளஸ் பண்ண ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ குட்டீஸ். மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.